இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மணிலாவில் தென்கிழக்கு ஆசிய பொது ஸ்கேட்டிங் போட்டி ஸ்ரீ அபிராமி வெண்கலம் வென்றார். மணிலாவில் நடைபெற்ற 2024 ஸ்கேட்டிங் கிண்ண பொது போட்டியில் 28.25 புள்ளிகளை பெற்று மலேசியாவின் ஸ்ரீ அபிராமி சந்திரன் வெண்கலப் பதக்கம் வென்றார். சிறு வயது முதல் பல்வேறு அனைத்துலக ஸ்கேட்டிங் போட்டியில் சாதனை படைத்து வரும் ஸ்ரீ அபிராமி மணிலாவில் நடைபெற்ற ஸ்கேட்டிங் போட்டியில் மலேசியாவை சேர்ந்த மேலும் 2 வீரர்களுடன் ஸ்ரீ அபிராமியும் கலந்து கொண்டார். அப்போட்டியில் தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், ஹாங்காங், இந்தோனேஷியா, சீனா, தைப்பே ஆகிய நாடுகளை சேர்ந்த 14 ஸ்கேட்டிங் வீரர்கள் கலந்து கொண்டனர். பயிற்சியாளர்கள் கிம் ஜூங் ஹுங், தியான் சுங் மற்றும் கிம் ஜிவான் தலைமையில் தற்போது பயிற்சியை மேற்கொண்டு வரும் ஸ்ரீ அபிராமி அப்போட்டியில் நோவிஸ் பிரிவில் கலந்து கொண்டார். இப்பிரிவில் சீனா தைப்பேவின் ஈ யூன் சென் தங்கப்பதக்கத்தையும், இந்தோனேசியாவின் ஃப்ரியா அனபெல் இர்வான் வெள்ளிப் பதக்கத்தையும் பெற்றனர். மகளை கற்பழித்த குற்றச்சாட்டை ஆடவன் மறுத்தார். தனது 14 வயது மகளை கற்பழித்தது மற்றும் பாலியல் தாக்குதல் நடத்தியதாக கொண்டுவரப்பட்ட 2 குற்றச்சாட்டுகளை 44 வயதுடைய ஆடவன் மறுத்தார். பால்மரம் வெட்டும் வேலை செய்து வரும் அந்த நபர் ஜூலை 21ஆம் தேதி விடியற்காலை கற்பழித்ததாக முதல் குற்றச்சாட்டும் மற்றும் பாலியல் தாக்குதல் நடத்தியதாக 2வது குற்றச்சாட்டும் இன்று காலை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நீதிபதி சுல்கிஃப்லி அப்துல்லா முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டார். அந்த நபருக்கு எதிராக கற்பழிப்பு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 30 ஆண்டு சிறை மற்றும் கூடியபட்சம் 10 கசையடிகள் வழங்கப்படலாம். அதே வேளையில் பாலியல் தாக்குதல் நடத்தியதாக 2வது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10 ஆண்டு சிறை அல்லது 20,000 ரிங்கிட் அபராதம் அல்லது அவை இரண்டும் விதிக்கப்படலாம். அந்த ஆடவருக்கு ஜாமீன் வழங்கப்படவில்லை. அந்நபருக்கு எதிரான குற்றச்சாட்டு மீண்டும் ஆகஸ்ட் 28ஆம் தேதி மறு வாசிப்புக்கு செவிமடுக்கப்படும். சபா கடல் வழி பிலிப்பைன்ஸிற்கு 2400 கிலோகிராம் நெத்திலி கடத்தல், படகு ஓட்டுநர் கைது. பிலிப்பைன்ஸிற்கு 2400 கிலோ நெத்திலி கடத்த முயன்ற படகு ஓட்டுநரை மலேசிய கடல் அமலாக்க நிறுவன அதிகாரிகள் கைது செய்தனர். சபாவில் புலாவ் பெர்ஹாலா கடல் வழியாக உலர்ந்த நெத்திலிகளை கடத்த முயன்ற போது அந்த ஆடவன் பிடிபட்டார். புலாவ் பெர்ஹாலாவில் இருந்து 1.5 கடல் மைலுக்கு அப்பால் சந்தேகத்திற்குரிய வகையில் ஒரு படகு காணப்பட்டதை தொடர்ந்து அதில் பரிசோதனை செய்தபோது 30 சாக்கு மூட்டைகளில் இருந்த நெத்திலிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மலேசியாவின் நிரந்தர வசிப்பிட அடையாள கார்டு வைத்திருந்த அந்த படகு ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதாக சண்டகான் கடல் மண்டல இயக்குனர் முகமது ஷுக்ரி ஷுஹைரி உசைன் தெரிவித்தார். அந்த நெத்திலிகள் 29,000 ரிங்கிட்டிற்கும் மேலான மதிப்பை கொண்டிருந்ததாகவும் 1967ஆம் ஆண்டின் சுங்க சட்டத்தின் கீழ் நெத்திலியை கடத்த முயன்ற குற்றம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தார். இணைய மோசடி பகடிவதைக்கு எதிராக இறுதி நடவடிக்கையாக சமூக ஊடகங்களுக்கு லைசன்ஸ் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அமலுக்கு வருகிறது. இணைய மோசடிகள், இணைய பகடிவதை மற்றும் சிறார்களுக்கு எதிரான பாலியல் குற்ற செயல்களை தடுப்பதற்கு அரசாங்கத்தின் இறுதி நடவடிக்கையாக சமூக ஊடகங்கள் தங்களது தளங்களுக்கு லைசன்ஸ் அல்லது உரிமம் எடுக்க வேண்டும் என்ற புதிய விதிமுறை ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியில் இருந்து இந்த நடைமுறை ஆக்கப்பூர்வமாக அமல்படுத்தப்படும் என MCMC தெரிவித்துள்ளது. லைசன்ஸ் இல்லாமல் சமூக ஊடகங்கள் தங்களது இணையதளத்தில் குறுஞ்செய்தி சேவைக்கு பயன்படுத்தினால் அவற்றுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக இணைய மோசடிகள், பகடிவதைகள் மற்றும் இணைய குற்ற செயல்களை சமூக வலைதளத்தில் தடுப்பதற்காக அரசாங்கம் மேற்கொண்ட செயல் திட்டங்கள் தோல்வி கண்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. லைசன்ஸ் எடுக்க வேண்டும் என்ற புதிய விதிமுறையினால் மலேசியாவில் உள்ள குறைந்தது 8 மில்லியன் பதிவு பெற்ற பயனர்களை கொண்ட அனைத்து சமூக ஊடகங்கள் மற்றும் குறுஞ்செய்தி தளங்கள் 1998ஆம் ஆண்டின் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் கீழ் சேவை வசதிக்கான லைசன்ஸிற்கு விண்ணப்பிக்க வேண்டும். அமலாக்க காலத்திற்கு பிறகு லைசன்ஸ் பெறாத சமூக ஊடகங்கள் சட்டவிரோதமாக செயல்படுவதாக பொருள்படும் என்பதோடு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் தெரிவித்துள்ளது.
அரசாங்கம் மற்றும் வங்கி அதிகாரிகளாக நடித்து 63 பேரிடம் 10.6 மில்லியன் சிங்கப்பூர் டாலரை ஏமாற்றிய மோசடி பேர் வழிகள். சிங்கப்பூரில் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் வங்கி அதிகாரிகளைப் போல ஆள்மாறாட்டம் செய்து அல்லது நடித்து மோசடி செய்த நபர்களினால் 63 பேர் குறைந்தது 10.6 மில்லியன் சிங்கப்பூர் டாலரை இழந்துள்ளதாக சிங்கப்பூர் நாணய வாரியமும் போலீஸ் துறையும் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளன. பாதிக்கப்பட்டவர்கள் முதலில் உள்ளூர் வங்கிகளில் இருந்து வந்ததாக கூறி ஒரு வங்கி அதிகாரியைப் போல ஆள்மாறாட்டம் செய்யும் மோசடி பேர் வழியிடம் இருந்து அழைப்பை பெறுவார்கள். அதன்பின் வங்கி கணக்குகள் மூலம் சரி செய்வதாக கூறப்படும் வங்கி பரிவர்த்தனைகளை சரிபார்க்கும்படி பாதிக்கப்பட்டவரை இரண்டாவது மோசடி பேர் வழி கேட்டுக்கொள்வார். சில சந்தர்ப்பங்களில் அதிகாரிகள் மேல் விசாரணை நடத்துவதாக சாக்குப்போக்கு கூறி மூன்றாவது நபரிடம் தொடர்பு கொள்ளும்படி பாதிக்கப்பட்டவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுவர். மேலும் குறிப்பிட்ட வங்கிகளுக்கு அதிக பணத்தை மாற்றும்படியும் அவர்களுக்கு ஆலோசனை கூறப்படுகிறது. மோசடி செய்பவர்கள் தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டாலோ அல்லது வங்கிகள் அல்லது காவல்துறையினரிடம் அதிகாரப்பூர்வ நடவடிக்கை மூலம் நிலைமையை சரிபார்க்கும் போதுதான் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை பாதிக்கப்பட்டவர்கள் உணர்வார்கள் என அந்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. தொழில்நுட்ப காரணங்களால் 200 ரிங்கிட் நிராகரிக்கப்பட்டதால் மருத்துவர் விரக்தி. உள்ளூர் மருத்துவமனையில் பணியாற்றி வரும் மயக்க மருந்து நிபுணர் ஒருவர் ஏப்ரல் மாதத்தில் 24 மணி நேர ஷிப்டுக்கு பிறகு சாதாரண 200 ரிங்கிட் கோரிக்கையை நிராகரித்ததன் விளைவாக தனது விரக்தியை வெளிப்படுத்தினார். மருத்துவமனையின் முகவரியை அருகே அங்கீகார வருகை பதிவில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறினால் தனது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது குறித்து அந்த மருத்துவர் தனது விரக்தியை முகநூலில் இடுகையூட்டப்பட்டதை தொடர்ந்து அந்த விவகாரம் வைரலாகியுள்ளது. நான் அரசாங்க மருத்துவமனையில் மயக்க மருந்து பிரிவில் அர்ப்பணிப்புள்ள மருத்துவராக இருந்து வருகிறேன். ஏப்ரல் மாதம் பணிக்காக அழைக்கப்பட்ட 24 மணி நேர கடுமையான வேலை முடித்தேன். பலரது உயிர்களை காப்பாற்றுவதற்கான அர்ப்பணித்தோடு தனது வேலையை செய்தேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஃபேஸ் ஸ்கேன் முறையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அன்று காலையில் வேலைக்கான தனது வருகை பதிவு செய்யப்படவில்லை. அதன் விளைவாக எனக்கு கிடைக்க வேண்டிய 200 ரிங்கிட் நிராகரிக்கப்பட்டதாக அந்த மருத்துவர் தெரிவித்தார். மின் இணைப்பு முறையில் கோளாறு. செர்டாங் சுல்தான் இட்ரிஸ் ஷா மருத்துவமனையின் இருதய அறுவை சிகிச்சை மையத்தின் செயல்பாடு தற்காலிகமாக மூடல். மின் இணைப்பு முறையில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக செர்டாங் சுல்தான் இட்ரிஸ் ஷா மருத்துவமனையின் இருதய அறுவை சிகிச்சை மையத்தின் செயல்பாடு ஜூலை 22ஆம் தேதி முதல் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. நோயாளிகள் எவரும் சிரமத்திற்கு உள்ளாகுவதை தவிர்க்கும் நோக்கத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில சுகாதாரத்துறையின் இயக்குனர் டாக்டர் உம்மி கால்தோம் ஷம்சுடின் தெரிவித்தார். இந்த மின் இணைப்பு முறையின் கோளாறை சரி செய்வதற்காக பொதுப்பணித்துறை கண்காணிப்போடு குத்தகையாளர் பரிசோதனை நடவடிக்கையில் தற்போது ஈடுபட்டு வருவதாக அவர் கூறினார். இருதய அறுவை சிகிச்சை மையத்தின் நடவடிக்கை தொடர்ந்து செயல்படுவதை உறுதிப்படுத்துவதற்காக தனது இருதய அறுவை சிகிச்சை நடவடிக்கையை பிரதான கட்டிடத்தில் உள்ள 2 அறுவை சிகிச்சை மண்டபத்திற்கு சுல்தான் இட்ரிஸ் இருதய அறுவை சிகிச்சை மையம் மாற்றி உள்ளதோடு அந்த இடம் 24 மணி நேரமும் செயல்படும். மலேசியாவை அதிர வைத்த இசை புயல் AR ரஹ்மான் இசை நிகழ்ச்சி. பிரதமர் அன்வார் உட்பட 35,000 ரசிகர்கள் கலந்து கொண்டனர். கோலாலம்பூர் புக்கிட் ஜாலில் தேசிய விளையாட்டரங்கில் ஸ்டார் பிளானட் ஏற்பாட்டில் நேற்றிரவு நடைபெற்ற இசை புயல் AR ரஹ்மான் இசை நிகழ்ச்சியில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், தொழில் முனைவர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன், பெர்னமா செய்தி ஆசிரியர் அருள்ராஜ் துரைராஜ் உட்பட சுமார் 35,000 ரசிகர்கள் திரண்டனர். இந்த நிகழ்ச்சியில் 1990ஆம் ஆண்டுகளில் புகழ்பெற்ற பல பாடல்களை AR ரஹ்மான் மற்றும் இதர பாடகர்கள் பாடி ரசிகர்களை மகிழ்வித்தனர். இந்த இசை நிகழ்ச்சி நேற்றிரவு மணி 8:25 அளவில் தொடங்கியது. இசையமைப்பாளர், பாடகர், பாடல் இயற்றுபவர் என்ற பன்முக ஆற்றலை கொண்ட ரஹ்மான் ஸ்லாம்டாக் மில்லியனர் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற தனது பிரபலமான ஜெய்ஹோ பாடலையும் பாடினார். பிரதமர் அன்வார் இப்ராஹிம் பழகுவதற்கு எளிய மனிதர் என இந்த நிகழ்ச்சியில் AR ரஹ்மான் வர்ணித்தார். இந்த இசை நிகழ்ச்சியில் பிரபலமான தமிழ் பாடல்களுடன் ஹிந்தி பாடல்களும் இடம்பெற்றன. காதலன், திருடா திருடி மற்றும் முத்து ஆகிய திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்களை பிரபல பாடகர் மனோ பாடினார். அவருடன் பாடகர் ஸ்ரீனிவாஸ், பாடகி ஸ்வேதா மோகன் ஆகியோரும் பல பாடல்களை பாடி அரங்கில் கூடியிருந்த ரசிகர்களை மகிழ்வித்தனர்.
பினாங்கு இந்து மாணவர்களுக்கு 1.5 மில்லியன் ரிங்கிட் உதவித்தொகையுடன் எய்ம்ஸ் கல்லூரியில் 20 இடங்களை வழங்க தான்சி விக்னேஸ்வரன் முன்வந்துள்ளார். பினாங்கு இந்து பணி அறப்பணி வாரியம் பினாங்கில் உள்ள இந்து மாணவர்களுக்கு 1.5 மில்லியன் ரிங்கிட் உதவித்தொகையில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயில்வதற்கான 20 இடங்களை பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் உபகார சம்பள திட்ட வாயிலாக வழங்குவதற்கு மாய்கா முன்வந்துள்ளதாக அக்கட்சியின் தேசிய தலைவரும் எய்ம்ஸின் வேந்தருமான தான்சி விக்னேஸ்வரன் அறிவித்துள்ளார். இந்த இனிப்பான செய்தியை பினாங்கு மாய்கா தலைவர் தினகரன் தமக்கு தெரிவித்ததாக RSN ராயர் இன்று கூறினார். ஏற்கனவே பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் உள்நாட்டு பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிலையங்களில் பயில பினாங்கு மாணவர்களுக்கு 2 மில்லியன் ரிங்கிட் உபகார சம்பளத்தை வழங்குவதற்கு முன் வருவதாக கடந்த வாரம் அறிந்திருந்தது. எய்ம்ஸில் 2 இடங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது மாய்கா 1.5 மில்லியன் ரிங்கிட் பெருமானம் உள்ள 20 இடங்கள் வழங்குவதாக அறிவித்துள்ளதால் தற்போது பினாங்கு இந்து பணி அறப்பணி வாரியத்தின் உபகார சம்பளம் 3.5 மில்லியன் ரிங்கிட்டாக அதிகரித்துள்ளது. லங்காவி பந்தா சென்னாய் கடலில் சகோதரியை காப்பாற்ற முயன்ற 15 வயது பையன் மூழ்கி மரணம். லங்காவியில் பந்தாய் செனாங் கடலில் குளித்துக் கொண்டிருந்த தனது இளைய சகோதரியை காப்பாற்ற முயன்ற 15 வயது பையன் ஒருவன் மூழ்கி மாண்டான். நேற்று மாலை மணி 3:05 அளவில் நிகழ்ந்த அந்த துயர சம்பவத்தில் முகமது ஹிஷாம் ஹக்கீமி அசிசி மூழ்கியதாக லங்காவி மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஷாரிமான் அஷாரி தெரிவித்தார். முகமது இசாம் ஹக்கீமி அவனது மைத்துனர் 2 சகோதரிகள் தனது சகோதரியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களது உல்லாச பொழுதை கழிக்க பந்தாய் செனாங் கடற்கரைக்கு சென்றனர். அவர்கள் குளித்துக் கொண்டிருந்த போது தனது சகோதரி நீரில் அடித்து சென்றதை கண்டு அவரை காப்பாற்ற முயன்றார். அந்த சம்பவத்தின் போது மீட்கப்பட்ட மூவர் லங்காவியில் உள்ள சுல்தானா மலிஹா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களின் நிலைமை சீராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. இதனிடையே காணாமல் போன முகமது இஷாமை தேடும் நடவடிக்கையில் லங்காவி போலீஸ் தலைமையகத்தை சேர்ந்த போலீஸ்காரர்கள், அதிகாரிகள், மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை, மலேசிய கடல் அமலாக்கத்துறையை சேர்ந்த உறுப்பினர்கள் என சுமார் 43 பேர் ஈடுபட்டனர். சரவாக்கின் நியா குகைகளின் வளாகம் யுனெஸ்கோவின் பாரம்பரிய தளமாக அங்கீகாரம். சரவாக்கில் உள்ள நியா குகைகள் வளாகம் அதிகாரப்பூர்வமாக யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் புதுடெல்லியில் ஜூலை 21ஆம் தேதியில் இருந்து 31ஆம் தேதி வரை நடைபெறும் உலக பாரம்பரிய குழுவின் 46வது கூட்டத்தில் மலேசிய நேரப்படி நேற்றிரவு 7 மணி அளவில் இந்த அங்கீகாரம் கிடைக்கப்பட்டதாக சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டு அமைச்சு வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்தது. இந்தியாவை சேர்ந்த ஒரு பிரதிநிதியின் தலைமையிலான 21 உறுப்பு நாடுகளை சேர்ந்த உலக பாரம்பரிய குழு நியா குகைகள் பகுதிக்கு இந்த பிரபலமான அங்கீகாரத்தை வழங்கும் முடிவை செய்ததாக அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தது. நியா குகைகள் தொல்பொருள் தளத்திற்கான பரிந்துரை செயல்முறை 2019ஆம் ஆண்டு தொடங்கியது. தற்காலிகமாக ஆவணம் பட்டியல் 2021ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி யுனெஸ்கோவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது.